வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அமிகோ கராஜ் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல மிஸ்டர் மகேந்திரன் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ருத்ரன் அப்படின்ற ஒரு நபரோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில சம்பவங்களை மையமா வச்சு எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலி இந்த படத்தோட டைரக்டர் வெற்றிமாறனோட தீவிர விசிறியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெற்றிமாறனோட பொல்லாதவன், வட சென்னை, ஆடுகளம் இந்த படங்கள்ல இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே இந்த படத்துல ரிப்பீட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகேந்திரன் தன்னோட ஃபேமிலியோட சந்தோஷமா ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் +2 படிச்சுட்டு இருப்பாரு. அந்த டைம்ல தான் அதே ஏரியால கராஜ் வச்சிருக்கிற சம்பத்தோட ஒரு பழக்கம் ஏற்படுது. அந்த கராஜோட பேர் தான் அமிகோ கராஜ். அது கிட்டத்தட்ட ஒரு அட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜாலியா போய் அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல தான் ஒரு ரவுடியோட இவருக்கு ஒரு கிளாஷ் அப்படின்றது உண்டாகுது. அந்த கிளாஷுக்கு அப்புறமாட்டி இவரோட வாழ்க்கை எப்படி மாறுது, எப்படி ஒரு சாதாரண நபர் கேங்ஸ்டரா மாறுறாரு அப்படின்ற அந்த ஜேர்னியை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இதே மாதிரியான டெம்ப்ளேட்ல ஏகப்பட்ட தமிழ் படங்களே வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த படத்துல என்ன ஒரு விஷயம் நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த ரவுடிசத்தை குளோரிஃபை பண்ற மாதிரியான காட்சிகள் அப்படின்றது இருக்கவே இருக்காது. இன்ஃபேக்ட் அந்த ரவுடியா இருக்கிற லைஃப் தான் இருக்கிறதுலே சேலஞ்சிங்கு. நார்மல் லைஃப் ரொம்ப ப்ரெஷியஸான லைஃப் அப்படின்ற மாதிரி இதில் காட்டியிருப்பாங்க. உண்மையிலே அது ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸில் சொன்ன அந்த மெசேஜ் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நீட்டான ஒரு மெசேஜாக இருக்கும். அதாவது நம்ம லைஃபோட கிரிட்டிக்கல் மூமெண்ட்ல நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன் தான் நம்மளோட வாழ்க்கையே புரட்டி போடுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் மகேந்திரனுக்கும் ஹீரோயினுக்கும் அந்த வேலை பார்க்குற இடத்துல ஏற்படக்கூடிய அந்த லவ் போர்ஷன் ரொம்ப நீட்டாகவே காட்டியிருப்பாங்க. டியூரேஷன் வைஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரத்தில் ஒரு குயிக் வாட்சாக பார்க்குற மாதிரியான ஒரு டியூரேஷன் தான். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷாலோனஸ் அப்படின்றத தான் நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகுறீங்க, ஒரு சாப்டர் படிக்கிறதுக்கு பதிலாக அந்த சாப்டரோட சினாப்சிஸை மட்டும் படிச்சுட்டு கதை விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படத்துல டீடைலிங் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப மேலோட்டமா நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த படத்தோட முக்கியமான காட்சி, அதாவது அந்த ரிஃப்ட் ரவுடியோட ஏற்படும்ல, அந்த சீனை இவங்க ஸ்டேஜ் பண்ண விதமே ரொம்ப மேலோட்டமா தான் இருக்கும். அதாவது பைக்கை எட்டி வச்சிட்டான் அப்படின்ற ஒரு சின்ன கோவத்தினால அப்படியே பொங்கி அந்த ரவுடியை அடிச்சிடுற மாதிரி, அதுக்கப்புறம் பிரச்சனை ஏற்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். அதே மாதிரி அந்த கேங்ஸ்டரா மாறின மூமெண்ட் அப்படின்றதுமே ரொம்ப டக்குன்னு ஆன மாதிரி காட்டிடுவாங்க. அதாவது ஒரு கஞ்சா அடிப்பாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டரா மாறிடுவாரு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் தான் வந்து டீடைலிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஒரு மெனக்கடல் அப்படின்றதுமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டாக நடிக்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக மீச தாடியெல்லாம் அட்லீஸ்ட் ட்ரிம் பண்ணிட்டாது இல்லை எடுத்துட்டாது நடிச்சிருக்கணும். பட் இதில் பார்த்தீங்கன்னா அதே மீச தாடியோட நடிச்சிருப்பாரு. கேட்டால் அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான சில காட்சிகளுமே இதில் வச்சிருப்பாங்க. அதாவது அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, என்னடா உனக்கு இவ்வளோ தாடி மீச இருக்குது, நீ உன்னை பார்த்தா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரியே இல்லை அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிற மாதிரி, அதுக்கு இவர் வந்து எனக்கு தாடி மீச தாமா அதிகமாக வளருது மற்றதை விட அப்படின்னு சொல்லி சமாளிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப பச்சையா சமாளிக்கிறாங்க அப்படின்றது இந்த படத்திலே தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த படத்துல நிறைய விஷயங்கள் ப்ரெடிக்டபிளா தான் இருந்துச்சு. உதாரணத்துக்கு அந்த சம்பத்தோட கேரக்டரா இருக்கலாம், ரொம்ப ஈஸியாவே ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓவரால் ஒரு நல்ல மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் படம் தான். பட் இன்னுமே டீடைலா சொல்லிருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.2 அவுட் ஆஃப் 5. டைம் இருந்தா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, ஒரு சில வயலண்டான காட்சிகள் மட்டும் தான் இருக்கும். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.